தமிழகத்திலே சட்டசபை தேர்தல் எதிர்வருகின்ற 23ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் சீமானுக்காக கட் அவுட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது சரியான ஒரு விடயமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. சிலர் இதனை ஆதரித்தாலும் பலர் இதனை எதிர்க்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக 8 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஒன்று நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதில் அந்த நபருக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் வவுனியாவில் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் நல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சீமானுக்காக கட் அவுட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் எதிர்வருகின்ற 23ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்ற நிலையில் அவருக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு கட் அவுட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போக்கு சரியானதா? இது தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான கருத்தை இதிலே சொல்ல வேண்டி இருக்கின்றது. இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான சாபக்கேடே இந்தியா தான். அது பல வகைகளில் இருக்கிறது. ஒன்று, இந்திய அரசை நம்பி நாசமாக போனோம். இன்னொன்று, இந்திய சினிமாவை நம்பி நாசமாக போனோம். தற்பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற கோமாளிகளை நம்பி இங்கிருக்கின்ற சமூகம் நாசமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த கட் அவுட் கலாச்சாரமும் அதிலே சேர்க்கின்றது. சீமான் ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்லுகின்றார். அது எங்களுக்கு மிக தேவையான ஒரு அரசியல். இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இங்கு பிரபாகரன் எனப்படுகின்ற வார்த்தையே உச்சரிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது அப்போது சிறுவர்களாக இருந்தவர்கள், அதாவது 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இங்கு என்ன நடந்தது, தலைவர் பிரபாகரன் என்று சொன்னால் யார் என்பது பற்றி எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அதே போல புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றவர்களுக்கும் தெரியாது. தமிழகத்தில் இருக்கின்ற பலருக்கு புலிகள் அமைப்பில் இங்கு இருக்கின்ற போதே அது தொடர்பாக அறியாமல் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கும் புலிகள் அமைப்பினர் என்று சொன்னால் யார், அவர்கள் எப்படியான ஒரு நல்லொழுக்கம் கொண்ட அமைப்பாக செயற்பட்டார்கள், எப்படியான ஒரு இராணுவ கட்டமைப்பை வைத்திருந்தார்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவரே சீமான் தான். அதில் மாற்று கருத்தில்லை. சீமான் அங்கு முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது எங்களுக்கு மிக தேவையான ஒரு அரசியல். எங்களுக்காக சீமான் நிற்கின்றார். சீமானை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக புலம்பெயர் தமிழர்கள் பலரும் சீமானுக்கு பல வகையில் உதவி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறான ஒரு அரசியலை சீமான் முன்னெடுத்து செல்லுகின்ற போது நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். அதிலே மாற்று கருத்தில்லை. அதே போல சீமானின் அரசியல் என்பது தமிழக மக்களுக்கும் தேவையான ஒன்று. சீமான் முதலமைச்சரானால் தமிழகத்திலே பல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் யதார்த்தமாக சொல்ல போனால் தற்பொழுது இல்லை. இனிவரும் காலங்களில் இருக்கின்றதா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் ஒரு கட்டுக்கோப்பான அரசியலை முன்னெடுத்து செல்லுகின்றார். அவரது அந்த கோட்பாட்டின் படியே இவ்வாறு ரசிக மனப்பான்மையில் கட்சிக்காரர்கள் இயங்குவதோ கட்சியின் ஆதரவாளர்கள் இயங்குவதோ அவருக்கு அந்த அளவிற்கு பிடிக்காது. அந்த வகையில் ஒரு ரசிக மனப்பான்மையில் யாழ்ப்பாணத்திலே பல இடங்களில் சீமானுக்கு கட் அவுட் வைத்திருக்கின்றன என்பது சீமானின் கொள்கைக்கு அல்லது சீமான் முன்னெடுத்து செல்லுகின்ற அரசியலுக்கு உகந்த செயற்பாடு இல்லை என்பதை இதிலே கூறிக்கொள்ள வேண்டும். எனவே யாருக்குமே கட் அவுட் வைக்க வேண்டிய தேவை இங்கு இல்லை. அந்த கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். இன்னும் சீமானை நேசிக்கின்றோம், சீமான் எங்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செல்கின்றார் என்பதற்காக சீமானுக்கு கட் அவுட் வைக்கின்ற போது நாளை இன்னொரு குழு வந்து திருமாவளவனுக்கு வைக்கும், மறுநாள் இன்னும் ஒரு குழு வந்து அங்கே காங்கிரஸ்காரர் யாருக்காவது வைக்கும். இப்படியான செயற்பாடெல்லாம் இங்கு நடக்கும். இதை ஆரம்பித்து வைத்தால் இந்த கட் அவுட் கலாச்சாரம் என்பது இலங்கையிலே குறிப்பாக வடக்கிலே நீடித்துக் கொண்டே இருக்கும். இங்கே நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியாகின்ற போது நடிகர்களுக்கு கட் அவுட் வைப்பதே தவறு என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதை தவிர பாலாபிஷேகம் செய்வது தவறு என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் செய்கின்ற இந்த வேலைகளை எல்லாம் இங்கு செய்யாதீர்கள். தமிழ்நாட்டை நீங்கள் எப்போதுமே முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டில் டிவிகேயின் தேர்தல் வாக்குறுதியில் பெண்கள் கழிவறைகள் கதவுடன் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனை விஜய் வாசிக்கின்ற போது பலர் கூக்குரலிட்டு ஆதரிக்கிறார்கள். ஆகவே எந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்கின்றது, அதை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளலாமா என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணமாக இருக்கின்றது.
ஆகவே தமிழ்நாடு ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றது. அங்கிருக்கின்ற இன்ஃபுளுசர்களாக இருக்கலாம், அல்லது ஊடகங்களாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணமாகத்தான் இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதே எமது தமிழ் சமூகத்திற்கு ஆபத்து. அவர்கள் வேறொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அல்லது புலம்பெயர் தமிழர்கள் இனத்தின் விடுதலை நோக்கி பயணிக்கின்றோம். இதற்கான விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. இந்த விடுதலை கிடைப்பதற்கு முன் இவ்வாறு ரசிக மனப்பான்மையிலோ அல்லது கொண்டாட்டங்களிலோ சுகமூகங்களிலோ நாங்கள் ஈடுபட்டால் அந்த விடுதலையை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். அதை நாங்கள் பெறவே முடியாது. அந்த போராட்ட குணமே இல்லாமல் போய்விடும். ஆகவே அது தொடர்பாக மிக மிக சிந்திக்க வேண்டிய தேவை இந்த இளம் சமுதாயத்துக்கு இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இந்தியாவால் தான் நாங்கள் அழிந்தோம், அதே போல திமுகவால் அழிந்தோம், காங்கிரஸ் கட்சியால் அழிந்தோம். அதுக்கு பிறகு எமது அரசியல்வாதிகள் இன்னும் இந்தியாவையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள். இந்தியாவின் அடிமைகளாக எமது அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். மறுபக்கம் பார்த்தால் இங்கு சினிமா எடுத்துக்கொண்டாலும் நயன்தாரா நமிதாவை பின்பற்றி நடக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். இவ்வாறு அங்கிருக்கின்ற கேவலங்களை பின்பற்றி நடக்கின்ற சூழ்நிலையில் இங்கு இளம் சமுதாயம் இருக்கின்றது. டிக்டாக் எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற இலக்கியா போன்றவர்களை பின்பற்றுகின்றார்கள். இவ்வாறு கேவலங்களையும் அசிங்கங்களையும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் புதிய ஒரு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வராதீர்கள். சீமான் அங்கு எடுக்கின்ற அரசியல் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய அரசியல், எங்களுக்கான ஒரு அரசியலாக அந்த அரசியல் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சீமானை ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை. அதேவேளை சீமானுக்காக கட் அவுட் வைப்பது என்பது தவறான முன்னுதாரணம். அது சீமானின் கொள்கைக்கு புறம்பானது என்பதையும் இதிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த விடயம் தொடர்பாக மிக மிக கவனமாக இருங்கள். இந்தியாவிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். சீமானுடன் எப்போதும் நெருக்கமாகவே இருங்கள். எப்போதுமே நாங்கள் ஒருவரை பயன்படுத்த வேண்டும். சீமானாக இருக்கலாம் அல்லது யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஒருவரை நாங்கள், அதாவது இந்த ஈழத் தமிழினம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாறாக காலாகாலமாக ஈழத் தமிழினத்தை தான் இந்தியா உட்பட பலரும் பயன்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் எங்களை பயன்படுத்துவதற்கு இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் அவர்களை பயன்படுத்தி எமக்கான விடுதலை பெற வேண்டுமே தவிர இங்கு யாருக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. இன்று இவ்வாறு ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்றாலும் நாளை சீமான் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் எங்கள் நிகழ்ச்சிகளுக்குள் எங்களுக்கு தேவையான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்லுகின்ற போது அதனை ஆதரிப்போம். அதற்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்கின்றது. அந்த வரையறைக்குள் இருந்து ஆதரிப்போம். இனியும் விழித்துக் கொள்ளாமல் திருந்தாமல் இருந்தால் நாங்களும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக கொத்தடிமைகள் போல் மாறிவிடுவோம். அது உலகிலே மிக மிக ஆபத்தானது. மற்றொரு செய்தியாக, ஒரு கும்பல் வவுனியாவில் இளைஞன் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த இளைஞன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த இளைஞனின் கண் பார்வை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடும்பத்தினர் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். வவுனியா பெரியார்குளம் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் இளைஞன் வீதியால் சென்று கொண்டிருந்த போது 8 பேர் கொண்ட கும்பல் இளைஞன் மீது சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதலுக்கு இலக்கான அந்த இளைஞனின் கண் பார்வை பாதிக்கப்பட்டிருப்பதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் வவுனியா பெரியார்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.